பல்கலைக்கழக இந்திய மாணவர்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் புரட்சி இயக்கத்தின் ஏற்பாட்டில் தலைவன் எனும் இருநாள் கலந்துரையாடல் அண்மையில் நடைபெற்றது. அரசியல், சமூகம், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஏப்ரல் 26 சனிக்கிழமை புத்தலிங்கயா பிரிக்ஃபீல்ட்ஸ் ஆசியா கல்லூரியில் உமாகாந்தன் ஒருங்கிணைப்பில் அம்மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. மாநாட்டின் ஒரு அங்கமாக நடைபெற்ற மாணவர்களுடனான உரையாடலில் மித்ரா தலைவரும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பி. பிரபாகரன், வணக்க மலேசியாவின் நிர்வாக இயக்குனர் தியாகராஜன் முத்துசாமி, மலேசிய வர்த்தக தொழிலியல் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் ஏ.டி. குமார் ராஜா ஆகியோர் பங்கேற்றனர். தனது மாணவர் பருவம், அரசியல் ஆர்வமும் ஈடுபாடும், 2018 பொது தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியது உள்ளிட்ட அனுபவங்களை பிரபாகரன் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். சமுதாயத்திற்காக துணிந்து குரல் கொடுப்பதில் மறைந்த துன் சாமிவேலுவுக்கு இருந்த தைரியம், பேச்சாற்றல், வசீகரம் ஆகியவற்றை இன்றளவும் தாம் வியந்து பார்ப்பதாக பிரபாகரன் கூறினார். அரசாங்க உதவிகள் குறித்து மாணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார். இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளை திரட்டி பல யூனிவர்சிட்டிலேருந்து இன்றைக்கி வந்து நிறைய பேரை நான் சந்தித்தேன். டயலாக் செஷன் வச்சோம். நிறைய கேள்விகள், நிறைய ரிக்வெஸ்ட், நிறைய ஆதங்கங்கள்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்காக அரசாங்கம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தீர்வு காணும். நிறைய படிப்பு விஷயம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதில் மித்ராக்கோ சில பேர் நன்றி சொல்லியிருந்தாங்க நிதி வழங்கினதுக்கு. ஸோ இன்னும் மேலும் மேலும் அவங்களோட படிப்பு குவாலிட்டியும் சரி, உதவி திட்டமும் சரி உருவாக்குறதை பற்றி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் see how it goes. இவ்வேளையில் வாசகர்களையும் மக்களிடத்தில் அரசியல் மற்றும் தலைவர்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் வணக்க மலேசியா ஆற்றி வரும் பங்கு குறித்து தியாகராஜனிடம் கேட்கப்பட்டது. அதற்கு தலைவர் மற்றும் தலைமைத்துவம் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்கியதோடு அரசியல் தொடர்பான விளக்கங்களை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் முயற்சிகளை எடுத்துரைத்தார். தமது சமூக கடப்பாடாக 10 ஆண்டுகளாக தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு வணக்க மலேசியா நடத்தி வரும் மாணவர் முழக்கும் போட்டியை நடத்தி பேச்சாற்றல் மிக்க பலரை உருவாக்கி உள்ளதையும் தியாகராஜன் சுட்டிக்காட்டினார். இதனிடையே 2வது நாளில் கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ், பிர்சத்து கட்சியின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ அம்சா ஜைனுடீன், MIPP கட்சி தலைவர் புனிதன் பரமசிவம் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். UPM, USM, UKM, UTM, UPSI, INTI, MMU சைபர் ஜெயா உள்ளிட்ட அரசாங்க தனியார் பல்கலைக்கழகங்களில் இருந்து சுமார் 120 மாணவர்கள் அந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.